ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எக் போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த எக் போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த எக் போண்டா செய்கிறதுக்காக நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைம்லேயே நம்ம இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த முட்டை போட்டு நம்ம நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நான் 2 கப்பு கடல மாவு, 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இதில் மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே இருக்கும். அதில் மிளகாய், தனியா, அதனால நான் தனித்தனியாக போடுறதில்ல. இந்த மிளகாய் பொடி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை மட்டும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சென்டராக நம்ம கொஞ்சம் பழம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரே அடியாக நிறைய ஊற்றி நம்ம கரைக்க முடியாது. கரைச்சோம்னா நிறைய தண்ணி ஆகிடும். அதனால கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ மாவு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டை எல்லாம் நம்ம உரித்து வச்சுருக்கோம். நான் ஒரு 3 முட்டையை மட்டும் பாதியாக கட் பண்ணி போட போகிறேன். 1 முட்டை மட்டும் முழுமையாக போட போகிறேன். ஏன்னா அதில் நம்ம மசாலா ஆஃப் பண்ணுறதுல மசாலா தடவி தான் நம்ம மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த முழுமையாக இருக்கிற முட்டையை முழுசான முட்டையை ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு கோடு மட்டும் போட்டு அதில் மாவில் டிப் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். உள்ளே மசாலா போட்டு தான் சாப்பிட போகிறோம். 2 டைப்பாக பண்ண போகிறோம். இப்போ இதுக்காக இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை மேலே இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா அந்த காரம், உப்பு எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கிடும். இப்போ இது மேலே தெளிச்சிடலாம். இது திருப்பி மறுபடியும் ஹாஃபாக திருப்பி இருக்கும் இல்லையா, அந்த சைடும் நம்ம கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். இந்த போண்டா சாப்பிடும்போது நம்ம இந்த முட்டை எம்டியாக இருக்காமல் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக காரமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை உள்ள நல்ல மசாலா இருந்துச்சுன்னா. இப்போ எல்லாத்துலேயும் மசாலா போட்டாச்சு, எண்ணெயும் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிற சைடு மாவில் வச்சுட்டு மீதி மாவு நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்து மாவு எண்ணெயில் விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இப்படியே எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரியே ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். இப்போ எல்லா முட்டையும் விட்டாச்சு. ஒரு சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இது கூடவே டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டொமேட்டோ கெச்சப் ரெசிபி கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட ரெடி பண்ணி சூப்பராக இந்த எக் போண்டாவில் சாப்பிட்லாம். இப்போது எக் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். நீங்கள் எல்லாமே முழு முட்டையும் போடலாம். முழு முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் கோடு போட்டு போடணும், வெடிக்காமல் இருக்கும். அப்போ தான் இது நான் ஹாஃபாக போடுறதுனால
வெடிக்காமல் இருக்கும். நல்லா மசாலாலாம் நம்ம தடவி இருக்கோம். நல்லா சூப்பராக காரசாரமாக நல்ல இதுவாக இருக்கும். இப்போ நான் முழுமையாக ஒரு முட்டை போட்டேன் இல்லையா, முழுசாக கட் பண்ணாமல் அந்த முட்டையை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எந்த மசாலாவும் இருக்காது. இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, அது இது நல்லா சூடாக இருக்கும் போதே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அப்போ நல்லா மசாலாவாக இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயே செஞ்ச டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய், see you.